வீட்டுக்குள்ளே தானே கொலை பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு விஷயமோ. இந்த ஜாதியை சொல்லி மக்களை பிரிப்பு. ஒரு வேலைக்கு தவிர்த்துட்டா என்ன? நாங்கள் சாப்பிடுவோம், 3 வேளையும் சாப்பிடுவோம். உனக்கு என்னடா சாப்பாடு மட்டும் பாப்பா மாதிரி சாப்பிட்டு இருக்கிறோம். பனை மரத்தின் மீது ஏறி கல் அரைக்கிறாரு இல்லையா? நீ பண்ணு, நீ அதே பண்ணுங்கிறேன். நான் என்ன சொல்றேன், தயவு செய்து அரசியல் விட்டு. வாழ்வியலோட கடந்த ஒரு வாழ்வியலெல்லாம் கடக்கலையே. எவன் வாழ்வியலோட கலந்து கல்லு குடிச்சு எப்பா காலையில வாப்பா பூரி ஒரு செட்டு கல்லு குடிச்சு எவன் குடிக்கிறான்? இல்ல, இது பாஜகவே முன்னெடுத்திருக்கு இல்லையா? பாஜக முன்னெடுத்து அதுவே பத்தாதாங்க. எச்ராஜா வரவேற்கிறார், அண்ணாமலை வரவேற்கிறார். குஜராத்ல போய் பண்ணுங்களா? இது இயற்கை பானம், இது வந்து குடிச்சு படுத்துக்கலாம். உலகத்துல எதுவுமே குடிச்சு படுத்துக்கலாம். இப்பவே கண்ண கட்டுது. லார்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அந்த பள்ளியில வந்து பெற்றோர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு இமெயில் மூலமாக. மதிய உணவுக்கு மாணவர்கள் நான்வெஜ் எடுத்து வரக்கூடாது, ஈவன் முட்டை கூட அனுமதி கிடையாது அப்படின்னு சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கு. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. குறிப்பாக ஒருவேளை மதிய உணவுக்கு நீங்க நான்வெஜ் கொண்டு வரலனா என்ன ஆயிட போகுது? இது சர்வதேச பிரச்சனையா? தட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த பாப்பானுங்க இந்த ஆட்ட ஆடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. எனக்கு கூட தான் இப்ப தயிர் சோறுல மாவடை வச்சு கொண்டு வருவாங்க. நாத்தம் தாங்க முடியாது. உண்மையிலேயே நாரும், எனக்கு அது வந்து நாத்தம். அந்த நாத்தத்துக்காக நான் நாத்தடிக்குது கொண்டு வர்றதுன்னு அவனை நான் இது பண்ண முடியுமா? கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். தயிர் வடை கொண்டு வராதுங்கடா கண்ணு, வாடை தாங்க முடியலடா கண்ணு. என்னத்த சொல்றதுன்னு தெரியலடா கண்ணு. அந்த தப்பு பண்ணிட்டாதீங்களா? ஸ்கூல்ல ஒரு பையன் வந்து எனக்கு அது அவன் வந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிட்றான், எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா, டேய் நாயே நீ அதுக்கு தான்டா ஸ்கூல் நடத்துற, பையன் திருத்தறதுக்கு தான்டா ஸ்கூல் நடத்துற. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. நாளைக்கு அந்த பையன் இந்த ஜாதி பையன் பக்கத்துல உட்கார மாட்டேம்மா, இப்படி இவன் இதா இருக்கேம்மா, அழுக்கா இருக்குமா, கருப்பா இருக்கேம்மா, நீ ஒன்னா சொல்லிட்டு வருவியா? கருப்பா இருக்கிற மாணவர்கள் அனுப்பாதுன்னு அடுத்த லெட்டர் அனுப்புவியா? ஒரு மனுஷங்கிட்ட தரம் பார்த்து பேசணும், நிறம் பார்த்து பேசப்படாது. சொல்லி வைங்க. நாங்க சாப்பிடுவோம், 3 வேளையும் சாப்பிடுவோம். உனக்கு என்னடா? முட்டைன்றது சத்துணவு, அரசு சத்துணவுல ஒரு அத்தியாவசியமான பண்டமா இருக்கு. முட்டைங்கிறது கண்டிப்பா தேவைன்னா அத்தனை பீடியாட்ரிஷியன் சொல்றாங்க. எங்க குழந்தைங்க சாப்பிட சொல்லு. நீ யாரா? முதல்ல ஒருத்தன் தட்டுல வச்சிரு, நீ யாரா? உன்ட வந்து படிக்க தானடா அனுப்புறோம். நீ யாரா? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. நீ யாரா? நீ யார்? Who are you? டேய், தயிர் வடையில இருந்து வராத வாடையாடா சிக்கன்ல இருந்து வரப்போகுது. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? யாரா காரணம்? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன் சொல்றான். இல்ல என்ன சாப்பாடு சரிவீத உணவு பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார் அனுப்புறோமா? இல்ல உனக்கு அதுக்கான வக்கு இருக்கா? இந்த நாய்க்கு வக்கும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. வெஜிடேரியன் ஃபுட்ல புரோட்டீனே இல்லைன்னு வெஜிடேரியன்ஸ் எல்லாம் நான்வெஜ்ஜா மாறுறதுக்கு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க, பீடியாட்ரிஷியன்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க முட்டை கண்டிப்பா கொடுங்கன்னு. ஐயர் வீட்லயே அதான் வச்சு தின்னுட்டு இருக்கீங்க. அப்பா நீங்க லெக் பீஸா சாப்பிடுறீங்களோ? இதுல பிரியாணி பேரு பால்கோவா. எத்தனை நாளா நடக்குது? நான் 12th படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை சேன கழுகுன்னு சொல்லி ஏமாத்தி சாப்பிட வச்சுட்டாங்க. நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். ஒவ்வொன்னுக்கு ஒரு பிளாஸ்டிக் வச்சிருக்கா. எகட்டேரியன் நீங்க தான் ஒண்ணு கண்டே பிடிச்சிருக்கீங்க. ஃப்ராட் பல எகட்டேரியன் எத்தனை வருஷமா இருக்கு? ஐயா உனக்கு நம்பறியா? ஒருத்தர் நில்றா, அவரு இல்லையா? உம்மா நில்றா. நீங்கள் நானும் சின்ன வயசா இருக்கிறப்ப வெஜ் நான்வெஜ் தான். இவங்க வந்து முட்டை திங்க ஆரம்பிச்சோன்னு எகட்டேரியன் ஒன்ன கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஏன்டா நடிக்கிறீங்க? இவங்க வந்து முட்டை திங்க ஆரம்பிச்சோன்னு எகட்டேரியன் ஒன்ன கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஏன்டா நடிக்கிறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. போய் வெள்ளக்காரன்ட்ட போய் வேலை பாக்குறல்ல, நாய் மாதிரி வேலை பாக்குறல்ல, அவன்கிட்ட போய் சொல்லுவியா நீ பீஃப் சாப்பிடுறது பிடிக்கும்? அங்க மட்டும் மூடிட்டு இருக்க. இல்ல, அந்த பள்ளியுடைய ஓனர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஏசி கிளாஸ் ரூம்ஸ் வச்சிருக்கோம், இது வந்து நான்வெஜ் சாப்பிட்டா அது வந்து ஸ்மெல்லு கொஞ்சம் ஹெவியா இருக்கு, ஸ்மெல்லு வருது, நெடியா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. நான்வெஜ் ரொம்ப வாசமா இருக்கும் ஏசியில், பார்த்துருக்கீங்களா? ஏசி ஹோட்டலில் உள்ள நுழையிறப்பே நல்ல பசியை தூண்டும் அளவுக்கு ஒரு வாசம் இருக்கும்.
இந்த சைவம் என்கிற இந்த பதார்த்தங்கள், இந்த தயிர் சோறு, மாம்பழத்தை, அதுவும் இப்போ வந்து மாம்பழ சீசன், கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக 4 பேர் மாமா வீட்டில் இருந்து மாமி வீட்டில் இருந்து புதைச்சி வச்சு கொண்டு வருவாங்க. அந்த நாத்தத்தை ஏசியில் அனுபவிச்சிருக்கீங்களா? கஷ்டமா இல்லையாடா? நீ ஸ்மெல் வந்தாலும் வரலன்னு தானடா சொல்லுவேன். ஏசி பஸ்ஸில் இவங்க தயிர் சோறத்தை திறந்தாலே அப்படி ஒரு நாற்று அடிக்கும். ஏசிக்கும் தயிர் சோறுக்கும் வந்து 7ஆம் பொருத்தமா இருக்கும். நீங்க தடைன்னு ஒண்ணு பண்ணா தயிர் சோத்தை தான் முதல்ல பண்ணணும். பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவன் தங்கமான பையன். நீங்க எப்பயுமே கம்மியா இருக்கிற தடை பண்றதுதானே ஈஸி. நீ எப்படி 95% பேர்த்தோட உணவை தடை பண்றேன்னு சொல்றீங்க. இது ஒரு ரூலா? அது வந்து சிக்கன் முட்டை கூட பரவாயில்ல, ஆனா மீன் கருவாடெல்லாம் வந்து அது ஹெவியா இருக்கும். நீ ஏன் அதை நாத்தம்னு சொல்லி கொடுக்குற பிள்ளைங்களா? அது எவ்வளவு பெரிய அயக்கத்தனம். ஒரு மனிதனுடைய உணவு இன்னொருத்தனுக்கு நாத்தம்னா மாற வேண்டியது அந்த பையனா இல்லையா? என் பொண்ணு அந்த சோத்துல விச வச்சு கொளுத்திருப்பட்டா. உன்னால அச்சு செருப்புல எச்சிரி முறை ஒன்னால அடிக்கலாம்டா. நானும் கட்டவனே. அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் பொண்ணை பெத்தா ஒழுங்கா வளர்க்கத்துங்கடா, இல்லைன்னா பெத்துக்காதீங்கடா. எனக்கு கருவாடு வாசத்தை விட உப்பு கண்ட வாசத்தை விட தயிர் சோறுன்றது மிகவும் நாற்றமுடைய ஒரு உணவு. ஆனா எங்க அப்பா ஒரு நாளும் சொன்னதில்ல, டே தயிர் சோறு வச்சிருக்கேன் கூட உட்காராதனோ, தயிர் சோறு கொண்டு வர்றேன் கூட பழகாதன்னு எங்க அப்பா சொன்னதில்லை. அவன் சாப்பிடுறான், அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அதான் நீ சொல்லி கொடுக்கணும். சரி மோர ஊத்து மோர்லடா ஆசிட்ட ஊத்தி தான். லார்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், இன்டர்நேஷனல் உணவு என்ன? பீஃப். நீ என்ன அப்புறம் உனக்கு என்ன? உனக்கு ஸ்கூல் மட்டும் வெள்ளைக்காரன் தரத்துல நடத்தணும், சாப்பாடு மட்டும் பாப்பா மாதிரி சாப்பிட்டு இருக்கிறோமா? புரோட்டீன் டிஃபிஷியண்டா எங்க பிள்ளைங்களா சாப்பிட்டு இருக்கோமா? அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் என்ன தேடுறாங்க? டாஸ்மாக்ல பீரு, விஸ்கி, ரம்மெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து என்ன கோயில் தீர்த்தமா, கல்லு மட்டும்தான் விஷயமா அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு. டாஸ்மாக் கடைகளை விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது. ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. இடுப்பானே மிதிச்சு போடு. டாஸ்மாக் கடைகளை விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒரு அப்பன்னு வச்சுக்கேன், சாகர வரைக்கும் சைட்ல இருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருப்பேன். நம்ம ஊர்ல லேகர் பீரே விற்காது, பார்த்துருக்கீங்களா? நம்ம மக்களால லேகர் பீரையே ஒரு பீரா பார்க்க முடியாது. அவனுக்கு வந்து போதை அதிகமா இருக்கணும். கல்லுங்கிறது நேச்சுரலாக இறக்கப்படுற கல்லுல போதை அதிகமா இருக்காது. அப்பதான் இந்த மக்கள் என்னென்னலாம் சேட்டை பண்ணுவாங்கன்னா, பள்ளிவாழை போடுறது, அதை கலக்கிறது, இதை கலக்கிறது, கிட்டத்தட்ட கலாச்சாரமா மாறிடுவாது. அதனாலதான் அரசு அதை வந்து தடை பண்ணிருக்கு. நான் இந்த சீமான் என்கிற இந்த ஒரு ஜீவன்ட்ட நான் கேட்கறது என்னன்னா, ஒரு மேடையில் நீ பேசினியே டாக்டர் படிப்பு மட்டும்தான் படிப்பா, வேற படிப்பு இல்லையான்னு கேட்டியே, ஏன் குடிச்சா நீ கல்லு மட்டும்தான் குடிக்கணுமா? வேற எதையாவது நீ தான் குடிக்கிறிய, உன்னோட குட்டு தான் வெளிப்படுது. நல்லா போன் லீக்ல அவ்வளவும் தெரியுது. வெளிநாட்டு சரக்காக தான் வாங்கி வச்சு அடிச்சிட்டு இருக்கிற. அப்ப இது வேண்டாம்டா, நீ ரெமி மார்டின் கொடுத்து ரெமி மார்டின் அடுத்த முறை ஓப்பன்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 வரும்னு சொல்லிட்டேன், அது தெரியாம. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 வரும்னு சொல்லிட்டேன், அது தெரியாம. ரெமி மார்டின் இவருக்கு இட்ஸ் நாட் குட். இவனுங்க எல்லாம் பத்தி உனக்கு தெரியாது. சரக்கு உள்ள போய் சிறுமூலையில சிக்னல் வந்துருச்சுன்னா இவனுங்க பண்ற டார்ச்சர்லாம் உன்னால தாங்கிக்க முடியாது. இதுதான் இப்ப நாட்டுல இருக்கிற இல்ல, அடிப்படை. இது வாழ்வியலோட கடந்த ஒரு வாழ்வியல் எல்லாம் கடக்கலையே. எவன் வாழ்வியல கலந்துருக்கு? உன்னோட வாழ்வியல கலந்துருக்கா? ஆமா கரெக்ட். இல்லன்னா என்ன குலத்தொழில கொண்டு வரலான்னு பாக்குறியா? திருப்பி சண்டாளா இதையும் கரெக்டா சொல்றியாப்பா? வாழ்வியலோட கலந்து அப்பெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. எவன் வாழ்வியலோட கலந்து கல்லு குடிச்சியப்பா, காலையில வாப்பா பூரி ஒரு செட்டு கல்லு உரிச்சு எவன் குடிக்கிறான்? நல்லது கெட்டதா 4 பேர்கிட்ட கேளுன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லியிருக்காங்க. எல்லாம் தான் வாழ்வியலோட நீராகாரம் தான் குடிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு காஃபி டீ தான் குடிக்கிறேன். என்ன வாழ்வியலோட கலந்து நீ எல்லாத்தையும் கிழிச்சு விட்டுறீங்க? உன் பிள்ளை எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் படிக்கும். இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் வாழ்வியலோட கலந்து உனக்கு சொல்லித்தரானா? சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க, நான் ஒரு தேசியவாதி. சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? டேய், நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய்.
ஃப்ராடு பண்ணிட்டு அலையிற, வாயை திறந்தா ஃப்ராடு. பெரிய பணக்காரர்கள் பெரிய நடிகர்கள் படிக்கிற ஸ்கூல்ல தான் உன் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவங்களெல்லாம் அனுப்புவியா? கல்லறதுக்கு அனுப்புவியா நீ? டேய் கிளப்பாடு, பண்பாட்டை பத்தி நீ பேசுறியா? ஓங்கி கன்னத்துல அப்புன உன் கரப்பல்லு காணாம போயிரும்டா. சாதியை கடந்தது, யார் வேணா வந்து கல்ல இருக்கலாம், யார் வேணாலும் குடிக்கலாம், யார் வேணாலும் இறக்க முடியாது. யார் இறக்குவா? வேலையை விட்டுட்டு போய் இறக்குவாங்க. படிப்பு விட்டுட்டு பிள்ளை அனுப்புவியா? கல்ல இருக்கிறது வந்து வாப்பா மானமிகு தொழில் அனுப்புவியா? மாட்டேல. எவனா அனுப்பணும். அந்த ஜாதியில பிறந்தா யாரோ ஒரு இறக்கிட்டே உனக்கு கல்ல இறக்கி பிடிக்கணும், நீ உன் தம்பி உட்காந்து கூத்தடிக்கணும். அதுக்கு எவனோ ஒரு இறக்கணும். இது வந்து மீண்டும் மீண்டும் குலத்தொழிலை நோக்கி தள்ளுற ஒரு விஷயம் தான். இதுல ஒன்றும் எங்களுடைய வாழ்வியலோட கடந்த மக்கள் ஒன்றும் டெய்லி கல்லு குடிச்சிட்டு இருக்கிறவங்க கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தான் டெய்லி காலையில கல்லு குடிச்சிட்டு ஆபீஸ் போறவங்க. நீ பேசுவ வெக்கம் இல்லாம. ஏன்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. எங்க பெரியவரை திட்டுறீங்க? உங்களுக்கு தெரியாதுங்க டீச்சர், இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையிலேயே கல்ல குடிச்சிட்டு நான் ஸ்கூலுக்கு போய் எவனா பேசுவானா? ஒரு மனுஷனே கிடையாது. நீ ஒரு கடைஞ்செடுத்த ஃப்ராடு. நேத்து ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தா சளி பிடிச்சிருக்கு, கோவிட் ஊசியே போடுறேன், பச்சையா புழுகிறான் இருந்தாலும். ஏங்க இந்த ஆளு கோவிட் ஊசி போடலன்னா நம்ப முடியுதா? இதே வாய் தான் இன்னொரு இதுல உன் புள்ள பிறந்தது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல. மத்தவங்க பிள்ளை எல்லாம் வீட்டுல பிரசவம் பாருன்னு பேச முடியுது. நீயும் இந்த காளியம்மான்னு சுத்தி கேட்கறேன், அதுவும் சேர்ந்து வீட்டுல பிரசவம் பாருப்பாங்க, தடுப்பூசி போடக்கூடாதுப்பாங்க. இவங்க பிள்ளைங்க பிறந்த உடனே தடுப்பூசி போட்டாங்கன்னா ஏன்னு கேட்டா நாம் தமிழ்ல இருக்க டாக்டர் தம்பிகள் அண்ணே இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்ட்டாங்க. எப்படி ஊராம் புள்ள ஃபுல்லா சாகணும் தடுப்பூசி போடாம? நீ இப்ப வந்து உட்காந்துட்டு என்ன பேசுற? கோவிடுக்கு தடுப்பூசி போடாதான் சுத்திரியா? மனசாட்சி வேணா? பச்சை போய் தானே சொல்ற நீ தடுப்பூசி போடாம சுத்தினா எவனா நம்ப முடியுதா? நீ அப்படியே என்ன வாட்ட சட்டமா இருக்கியா? வெயில மயக்கம் போட்டு விழுந்த வேணா? நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்து 4 பேர் தூக்கிட்டு போனாங்க, பாடையில தூக்கிட்டு போற மாதிரி.